முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நீ உன்னில் இருக்கும் பல கவலைகளை என்னிடம் வாய் திறந்து சொல்லாமல் இருந்தால் நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பது உன் அப்பாவாகி எனக்கு தெரியாமலாயிருக்கும். உன் மனதில் இருப்பதை கூட என்னால் எளிதில் கண்டுபிடிக்க முடியும். உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல தடைகளை நான் அகற்ற வைப்பேன். ஆனால் அது இப்பொழுது உனக்கு புரியாது. என்றாவது ஒரு நாள் நல்ல வேளை என் அப்பா என்னை காப்பாற்றி விட்டார் என்று நீ மனதார உணர்வாய். பல நேரங்களில் நீ அதை உன் வாயால் கூறி இருக்கிறாய். உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு. ஆனால் நீ எதை நினைத்தும் கலக்கம் கொள்ளாதே. குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதே. ஒரு பிரச்சனை முடியும் முன்னரே அடுத்ததாக புதிய பிரச்சனை தொடங்குகிறதே. என்னதான் செய்வதென்று நீயும் உன்னுடைய குடும்பமும் இப்போது யோசித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ எதை நினைத்தும் கலங்காதே. உன்னுடன் உன் அப்பா துணை இருக்கின்றேன். ஒளியாக நான் இருப்பதால் இருளை பற்றி கவலை உனக்கெதற்கு? என்றும் உன்னை நான் வழிநடத்தி செல்வேன். என் தங்கமே, துன்பம் உன்னை சூழ்ந்தாலும் மேகம் கலந்த வானமாய் தெளிவாக இருக்க வேண்டும். நெருங்கிய உறவினர்களே உன்னை பற்றி புறம் பேசுகிறார்கள். வாழ்க்கையில் முன்னேற மாட்டீர்கள் என குறை கூறுகிறார்கள். தங்கமே, அனைத்தையும் தகர்த்தெறிந்து உன்னை நான் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வேன். அடுத்தவரோடு ஒப்பிட்டு நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. உலகத்தில் உனக்கு சிறந்தவர் நீயே என்று எண்ணம் இருக்க வேண்டும். உன் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக குறைய தொடங்கும். கூடிய விரைவில் உன் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். நிச்சயம் அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள். உனக்கான ஒரு இடத்தை ஆயத்தம் செய்ய போகிறேன். பிறகு அவ்விடத்திற்கு உன் குடும்பத்தை அழைத்து செல்வேன். உன்னுடைய வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. நிச்சயம் நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன். வருத்தப்படாமல் பொறுமையாக காத்திரு. என் பிள்ளையே, உன் மீது உண்மையான அன்பு கொண்டவர் எப்பொழுதும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னையும் உன் குடும்பத்தையும் கைவிட மாட்டேன். வாழ்க்கையில் ஒளி வராதா என்று காத்து கொண்டிருந்த உனக்கு நிச்சயமாக உன் வீட்டில் ஒளியை ஏற்றி வைக்க நானே உன் அப்பா வருவேன். இனிமேல் எல்லாம் நல்லதாகவே அமைய போகிறது. கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய நிழல் கூட பிரகாசமாக இருக்க போகிறது. அப்பா உனக்கு துணையாக இருப்பதை உணரும் அற்புதமான தருணம்தான் இது. உன்னை அனைவர் மத்தியிலும் சீரும் சிறப்புமாக நல்ல ஆரோக்கியத்தோடு சுபிஷமாக வாழ வைப்பேன். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நமக்கான அடையாளத்தை நாம் உருவாக்கியதாக இருக்க வேண்டும். பிறர் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. என் தங்கமே, வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட தேவையில்லை. அனைத்தும் மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் துணிவுடன் போராடி வா. நிச்சயம் வெற்றி உனக்கே. எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தால் காரியங்கள் நடக்கிறது. உனக்கு நல்லது நடக்காம போனாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தீயதை நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பொறுப்பு, பொறுமை, உழைப்பு, நேர்மை இவையெல்லாம் யாரிடம் இருக்கின்றதோ அவர்களுக்கு வாழ்வில் வெற்றி கிடைக்கும். உன்னுடைய தரத்தை தாழ்த்தி யாருடைய அன்பையும் பெற முயற்சிக்காதே. அந்த அன்பு நிலையற்றது என்பதை புரிந்து கொள். தனக்கு எல்லாம் தெரியும் என தெரிபவன் முட்டாள். அந்த முட்டாள்தனமே அவன் படும் பாதாளத்தில் தள்ளிவிடும். பெரும் உதவிக்கு நன்றி சொல்லும் குணமும்
செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவம் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிறைந்திருப்பார்கள். பள்ளம் ஒன்றில் வீழ்ந்த பின்னால் தான் யார் மேலே இருந்து கை கொடுக்கின்றார்கள், கை கொட்டி சிரிக்கின்றார்கள் என்பது தெரிய வரும். மனிதர்களின் மறுபக்கம் அறிய கஷ்டங்கள் நிறைய உதவுகின்றது. குழந்தையே, உதவும் கரங்கள் ஜெபிக்கும் உதடுகளை விட சிறந்தவை. உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்து கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். நான் கொடுப்பதை பெற நீயும் தயாராக இரு. மற்றவர்கள் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலை வேண்டாம். நான் இருக்கின்றேன். உன் வீட்டில் விளக்கேற்றி விட்டேன். இனி எல்லாம் உனக்கு நல்ல காலமே. மகிழ்ச்சியாக இரு. அப்பா நான் இருக்கின்றேன். கலங்காதே. உன் கரம் பற்றி விட்டேன். இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். நீ கரை சேரும் காலம் வந்துவிட்டது. நீ அழுதாலும் சரி, சிரித்தாலும் சரி, என்னை திட்டினாலும் சரி, உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் உனக்கு கொடுப்பேன். ஏனென்றால் நான் உன் அப்பா. ஒரு அப்பாவிற்கு தெரியும் எது நல்லதென்று. நான் என்றும் உனக்கு துணையாக இருக்கிறேன். குழந்தையே, நான் இருக்கையில் நீ எதற்கும் பயப்படக்கூடாது. ஏன் இந்த நடுக்கம்? ஏன் இந்த பயம்? கவலை கொள்ளாதே. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். கண்களில் கண்ணீரோடும் மனதில் பாரத்தோடும் வேதனையில் சிக்கி தவிக்கும் என் பிள்ளையோடு மனம் விட்டு பேச உன் அப்பா நான் இருக்கின்றேன். உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொள்ளாமல் காரணமின்றி உன்னை நிராகரித்தவர்கள் பற்றியே, உனக்கு வஞ்சகம் நினைப்போர் பற்றியே சிறிதும் கவலைப்படாதே. விலை உயர்ந்த பொக்கிஷத்தை வாங்க இயலாத மிக பெரிய பெரிய துர்தஷ்டசாலிகள் அவர்கள். ஏனென்றால் நீ விலை உயர்ந்த பொக்கிஷம். உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கவலைப்படாதே. உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தை நிச்சயம் உனக்கு தைரியத்தை ஏற்படுத்தும். ஏன் உனக்கு இவ்வளவு துக்கம்? உன்னோடு நான் இருக்கும் பொழுது எதற்காக நீ வீணாக துன்பம் அடைகிறாய்? உனது மனப்பிரச்சனைகளுக்கு காரணமானவர்களை, உன்னை கண்ணீர் விட செய்தவர்களை உன் அப்பா நிச்சயம் என்ன செய்கின்றேன் என்று பார். என் குழந்தையே, உன்னை தொட்டவர்கள் என்றும் என் கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள். உன் அப்பா எனக்கு மட்டுமே தெரியும் உன் உள்ளத்தில் என்ன இருக்கிறதென்று. வெறும் பதராயிருக்கும் நீ சிகரமாயிருப்பதை கண் இமைக்காமல் பார்க்கும் நேரம் வெகு தொலைவில் இருக்கிறது. பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லோரையும் சந்தித்துதானே ஆக வேண்டும். நல்லதும் கெட்டதும், நல்லவர்களும் கெட்டவர்களும் கலந்துதானே இந்த உலகம். இதில் அனைத்தையும் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் உன் மனதில் தைரியமும் பக்குவமும் இருந்தாலே போதும். இந்த கலியுக காலகட்டத்தில் யாரும் யாருக்காகவும் சரியாக உதவி செய்வதற்கும் நேரம் ஒதுக்குவதற்கும் தயாராக இல்லை. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற நபரிடம் எதிர்மறையாக பேசிவிடாதே. உனக்கான நல்ல மங்களகரமான செய்தியோடு உன்னை தேடி ஒரு நபர் வருவார். அவர் உன்னிடம் நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்டாலே, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாலே, நான் நலமாக இருக்கின்றேன், என்னை என் அப்பா நல்லபடியாக வைத்திருக்கிறார் என்று கூறு. நீ கூறும் அந்த ஒன்றை வார்த்தையில்தான் உன் வாழ்க்கையே மாறப்போகிறது. நீ அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை கூறும்போது சந்தோஷம் என்று நானே இங்கு காத்து கொண்டிருக்கிறேன். அதாவது நீ அப்படி சொல்லும்போது அப்படியே அகற்றும் என்று எனது ஆசீர்வாதத்தை முழுவதுமாக உன்னுள் இருக்கும். அதற்காக
உன்னையே பார்த்து கொண்டிருக்கின்றேன். இதன் மூலமாக உன் வாழ்க்கை முழுவதுமாக மாறப்போகிறது. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மன சஞ்சலத்தோடு கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் உன்னை எதிர்நோக்கி வருபவரிடம் எந்த எதிர்மறையான வார்த்தைகளை கூறாதே. நான் நன்றாக இருக்கின்றேன், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்று பழகு. நானே கஷ்டப்படுகின்றேன், என்னிடம் எதுவுமே இல்லை என்று அவசொற்களை பேசாதே. உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை முடித்து வைப்பதற்கு குழப்பமாக இருந்தால் பாரத்தை என் மீது போட்டுவிடு. நீயே என்னிடம் நேரடியாக என்னிடம் கோர். உனக்கான பதிலையும் உன் குடும்பத்திற்கான தீர்வையும் உன் அப்பா நிச்சயமாக நான் சொல்கின்றேன். நீ மனதிற்குள் எதை நினைத்தும் வருத்தப்படாதே. வரப்போகின்ற அந்த நபரை நிச்சயமாக நான் நல்ல செய்திகளோடு சொல்வதற்காகவே வரப்போகிறார். ஆரம்பத்திலேயே அது புரியவில்லை என்றாலும் கூடிய விரைவில் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறப்போவதை, நீ சந்தோஷமாக இருக்க போவதை பார்க்க போகிறாய். அதனால் இந்த தருணம் முதல் நீ எல்லோரிடமும் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுவதை மட்டுமே பழக்கமாக வைத்துக்கொள். ஏனென்றால் அந்த நபர் உன்னை நோக்கி வர தயாராக உள்ளார். இந்த வேல்முருகன் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன். எந்த விஷயத்திற்காகவும் கவலைப்படாதே. எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இரு, சந்தோஷமாக இரு. உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் வருவேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.